பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வெல்கம் டு அனாமிகா சமையல். இன்றைக்கி காய்கறி போட்டு ஒரு இட்லி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். என்னோடய சேனலில் நிறைய இட்லி போட்டிருக்கேன். அதில் இதுவும் ஒரு இட்லி தான். இது ஒரு விதமான இட்லி, காய்கறி இட்லி போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு குடமிளகாய் அதுவும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. உங்கள்கிட்ட வேறு என்ன காய்கறி இருந்தாலும் அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், சில்லி ஃப்ளேக் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரம். இது நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நான் இட்லி தட்டில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்குது. மேலே இட்லி தட்டு வச்சு அதில் ஒரு துணி போட்டிருக்கேன். அதில் இந்த மாதிரி இட்லியை போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்துடலாம். எல்லா சைடு டிஷ்ஷும் இதுக்கு போதும். சைடு டிஷ்ஷே வேண்டாமல் வெறும் இட்லி கூட இது சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா பொடியோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரான இட்லி வந்திருக்கு. நல்ல பெருங்காய வாசனையோடு சூப்பராக இருக்கும். இப்போ மிச்ச மாவை நான் ஒரு தட்டு இட்லியாக போட்டிருக்கேன். இடியாப்ப தட்டு வச்சு அது மேலே துணி போட்டு இது மேலே மாவெல்லாம் போட்டு இதை மூடியாச்சு. இது ஒரு 6-7 நிமிஷத்தில் அதுவும் வெந்துடும். இப்போ இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம தட்டு இட்லி கூட வெந்து போயிடுச்சு, எடுத்துடலாம். இது நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த தட்டு இட்லிக்கு ஒரு ஸ்பெஷல் மாவு போடுவாங்க. நான் இந்த சாதாரண இட்லி மாவுலேயே தான் இதையும் போட்டிருக்கேன். நல்லாவே வந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.